சங்கீதம் 106. 1. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளைச் சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? 3. நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியைச் செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். 4. கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்தரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு. 5. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னைச் சந்தித்தருளும். 6. எங்கள் பிதாக்களோடுங்கூட நாங்களும் பாவஞ்செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். 7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். 8. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தினிமித்தம் அவர்களை இரட்சித்தார். 9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றிப் போயிற்று, வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். 10. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். 11. அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. 12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். 13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். 14. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தரவெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். 16. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். 17. பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடிப்போட்டது. 18. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றியெரிந்தது, அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. 19. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியையுண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். 20. தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். 21. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. 22. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். 23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். 24. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். 25. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். 26. அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும். 27. அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். 28. அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து. 29. தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. 30. அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயஞ்செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. 31. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 32. மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. 33. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறிப்பேசினான். 34. கர்த்தர் தங்களுக்குச் சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. 35. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. 36. அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. 37. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். 38. அவர்கள் கானாந்தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள், தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. 39. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். 40. அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது, அவர் தமது சுதந்தரத்தை அருவருத்தார். 41. அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்புக்கொடுத்தார், அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். 42. அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். 43. அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். 44. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. 45.
அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு. 46 அவர்களைச் சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இரங்கும்படி செய்தார். 47 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை இரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். 48 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. சங்கீதம் 107 ஐந்தாம் பகுதி 107 முதல் 150 வரை. 1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. 2 கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. 3 கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படிச் சொல்லக்கடவர்கள். 4 அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய். 5 பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். 6 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். 7 தாபரிக்கும் ஊருக்கு போய்ச் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். 8 தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரென்று. 9 அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. 10 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். 11 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். 12 அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயரில்லாமல் விழுந்து போனார்கள். 13 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். 14 அந்தகாரத்திலும் மரணயிருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். 15 கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தாரென்று. 16 அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. 17 நிர்மூடர் தங்கள் பாதகமார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கிப் போகிறார்கள். 18 அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது, அவர்கள் மரணவாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். 19 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சிக்கிறார். 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 21 அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. 22 ஸ்தோத்திர பலிகளைச் செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக. 23 கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. 24 அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். 25 அவர் கட்டளையிட பெருங்காற்றை எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். 26 அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிலேசத்தினால் கரைந்து போகிறது. 27 வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கிப் போகிறது. 28 அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. 30 அமைதலுண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். 31 அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. 32 ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. 33 அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும். 34 குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். 35 அவர் அவாந்தரவெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. 36 பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார், அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி. 37 வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சத் தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். 38 அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருகஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். 39 பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். 40 அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை திரியச் செய்து. 41 எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். 42
உத்தமர்கள் அதைக் கண்டு மகிழுவார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். 43 எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்கக் கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.